அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 57ல் பாலிட்டிலேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த டெஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது? இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது? ஆன்சர் பாருங்கள். ஜனவரி 26, 1930 ஜனவரி 26 முதல் சுதந்திர நாளாக அறிவித்தாங்க. இந்தியாவில் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் எது? இந்தியாவில் முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. இந்தியாவின் நிதிக்குழு தலைவரை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? இந்தியாவின் நிதிக்குழு தலைவரை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆன்சர் பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் எப்பொழுது நிறுத்தி வைக்கப்படும்? இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகள்லாம் எப்பொழுது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நெருக்கடியின் போது. தேசிய நெருக்கடி. யார் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது? யார் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது? ஆன்சர், மாநில அரசாங்கம். பட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் ஐக்கிய மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போது அமல்படுத்தப்பட்டது? பட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் ஐக்கிய மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா 1953. 1953. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் இது போச்சு, ஓகேங்களா? 1953லேருந்து 1954 வரைக்குமே இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது மார்ச் 5 ஆரம்பித்து இங்கே மார்ச் 8 வரைக்கும் உங்களுக்கு நீடித்தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் முதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது பஞ்சாபில் தான். அது 1951. 2 போட்டு குழப்பிக்காதீங்க, ஓகேவா? ஸோ பேர் கொடுத்து கேட்குறதால கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு அமல்படுத்தப்பட்டது பஞ்சாபில் 1951. இந்த கொஷினில் பட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் ஐக்கிய மாநிலம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்கோம். அதனால் ஆன்சர் 1953, ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு விதி 51A எதை பற்றி குறிப்பிடுகிறது? இந்திய அரசியலமைப்பு விதி 51A எதை பற்றி குறிப்பிடுது? அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த 2 உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது? விதி 331. விதி 331. நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு என்ன? நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு என்ன? ஆன்சர், அமெரிக்கா. கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவின் மாநிலம்? கீழே கொடுத்துருக்கிறதுல எது இந்தியாவோட மாநிலம்? ஆன்சர் என்ன? கோவா, ஓகேங்களா? மற்ற எல்லாமே யூனியன் பிரதேசங்கள். தேசிய ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? தேசிய ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினருடைய அமைப்பாக மாறிச்சு? 1993. 1993. மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார்? மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார்னா குடியரசுத் தலைவர். இந்தியாவில் கேபினட் செயலகம் டேஷ் ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் கேபினட் செயலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1950. 1950. கூற்று ஏ, ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது. காரணம், தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஏ சரி, ஆனால் அதுக்குண்டான காரணம் தப்பாக இருக்குது, ஓகேங்களா?
73வது திருத்த சட்டத்தின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்த அளவிற்கு கீழ் உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது? 20 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள இடத்துல. ஓகேங்களா? இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1950. 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம்? 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம்? 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். ஓகேங்களா? மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் யாவை? மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் என்ன? ஆன்சர் பாருங்கள். விதி 25லேருந்து 28 வரைக்கும். விதிகள் 25லேருந்து 28 வரைக்கும். தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரியின் சம்பளம் மற்றும் இதர படிகள் இவருடைய ஊதியத்திற்கு நிகரானது. கீழே கொடுத்துருக்க யாரோட ஊதியத்துக்கு நிகராக இருக்கும்? ஆன்சர் என்ன? உச்சநீதிமன்ற நீதிபதியோட சம்பளத்துக்கு நிகராக இருக்கும். இந்தியாவின் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுகிறது? இந்தியாவின் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுதுன்னா பட்டியல் முறையில். பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல் அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு என்ன? அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சரியானது என்ன அப்படின்னா, ரெண்டும் சரிதான். ஓகேவா? ஆனால் இது இதெல்லாம் அந்த அளவுக்கு 5 நிமிஷம் அப்படின்னா இது நிரந்தரம் கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு பிடிக்கலன்னா உடனே தூக்கி போட்டுருவார். ஓகேவா? இல்லை கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னா அடுத்ததும் போட்டுருவார். அது குடியரசுத் தலைவரோட விருப்பம். ஓகேங்களா? ஆளுநரோட பதவி முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்வார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் தான். இது நார்மலாக எல்லா இதுலேயும் உண்டானது தான். ஓகேவா? அப்போ 1 மற்றும் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்னென்னா 6 வருடங்கள். நம்மக்கிட்ட சட்டமேலவை இல்லை. ஓகேங்களா? நம்ம தமிழகத்தில் சட்டமேலவை இல்லை. இப்போ ஒரு 5 ஸ்டேட்டில் மட்டும் சட்டமேலவை ஓடிக்கிட்டு இருக்கு. மற்ற எல்லா ஸ்டேட்லேருந்தும் சட்டமேலவை எடுத்துட்டாங்க. மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யார்? மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யாருன்னா தலைமை தேர்தல் அதிகாரி. தலைமை தேர்தல் அதிகாரி. பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது? பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது? ஆன்சர் பாருங்கள். தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை. ஐக்கிய நாடுகள் சபையில் தற்போது உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஐக்கிய நாடுகள் சபையில் தற்போது உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 193. ஓகேங்களா? இது கூடிக்கிட்டே இருக்கும். கீழ்கண்ட கூற்றில் இந்திய திட்ட கமிஷனுக்கு எது சரியானவைன்னு கேட்குறாங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் இந்திய திட்ட கமிஷனுக்கு எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு வரையறுக்கப்பட்டவை அல்ல அது அப்படிங்கிறாங்க. உறுப்பினர்கள் மற்றும் உதவி தலைவர் நிரந்தர ஊழியர்கள் அல்ல. உறுப்பினர்களுக்கு குறைந்த அளவு கல்வித்தரம் வேண்டியதில்லை. உதவி தலைவரை நியமிப்பது பிரதம மந்திரி அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே சரி. ஓகேங்களா? எல்லாமே சரியானது. முன்னாள் அதிகாரி உடனான ராஜ்யசபா தலைவர் யார்? இதை விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த கொஷின் விட்டுருங்க. ராஜ்யசபாவோட தலைவர் யார்? ராஜ்யசபாவோட தலைவர் துணை ஜனாதிபதி. ஓகேங்களா? இந்த கொஷினை விட்டுருங்க. இது தப்பாக போயிட்டாக இருக்குது. ராஜ்யசபாவோட தலைவர் துணை ஜனாதிபதி. நிதிக்குழு உறுப்பினர்கள் எந்த விதியின் கீழே நியமிக்கப்படுறாங்க? விதி 280.
தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் வந்து விதி 324 படி நியமனம் பண்ணப்படுறாங்க. யூபிஎஸ்சி உறுப்பினர்கள் விதி 316 படி நியமனம் பண்ணப்படுறாங்க. எஸ்சி எஸ்டி ஆணைய உறுப்பினர்கள் விதி 338 படி நியமனம் செய்யப்படுறாங்க. ஓகேங்களா? மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது என்ன? மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 543 பேருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரு 54 பேர் இருந்தாலே அவையை நடத்தலாம். ஓகேவா? ஸோ 54 55 பேர் இருந்தாலே அவையை கரெக்டாக நடத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. 10ல் 1 பங்கு இருந்தால் நடத்தலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஸோ நாளைக்கு வேறு ஒரு தேர்வில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.